நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற என்எம்எம்எஸ்ல இருக்கக்கூடிய மேட், தட் இஸ் 2018 to 19 எழுதின இந்த என்எம்எம்எஸ் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற மனத்திறன் தேர்வுல இருக்கக்கூடிய கீ ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வழிமுறை கொடுத்திருக்காங்க பாருங்க. வினா எண் 31 மற்றும் 32. வழிமுறை வினா எண் 31 மற்றும் 32. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 31 and 32. கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை கவனமாக படித்து 31 மற்றும் 32 வினாக்களுக்கு விடையளிக்கவும். Read the given data and answer the questions 31 and 32. So A என்பவரின் வயது B ஐ போன்று 3 மடங்கு வயதாகும். So A is 3 times as old as B. 4 வருடங்களுக்கு முன்பு C என்பவரின் வயது A இன் வயதை போன்று 2 மடங்காகும். C is twice as old as A was 4 years ago. 4 வருடங்களில் A இன் வயது 31 எனில், so in 4 years time A will be 31. ஸோ இப்போ இப்படி இருந்துச்சுன்னா அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ 31 மற்றும் 32 வினாக்களுக்கு அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கொடுத்திருக்க கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ என்பவரின் வயது பிஐ போன்று 3 மடங்கு வயதாகும் அப்படிங்கிறாங்க. முதல்ல எப்பவுமே வந்து தற்போதைய வயது, ஸோ ப்ரெசென்ட்ல என்ன வயசாகுது அப்படின்னு பாருங்க. அதாவது தற்போது தான் அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஏ என்பவரின் வயது பிஐ போன்று 3 மடங்காகும். ஸோ ஏ என்பவரினுடைய வயது பார்த்தீங்கன்னா பி என்பவரின் வயதை போல 3 மடங்கு அப்படின்னா பெருக்கணும். சரியா? கரெக்ட் தானே? ஏங்கிறவர் 3பிக்கு சமமா இருக்காரு. தட் இஸ் பாருங்க, ஏ இஸ் 3 times as old as B. அப்போ A is equal to 3B அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்றோம். சரி, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 4 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிறாங்க. ஓகே, 4 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா இப்போ C என்பவரின் வயசும் A என்பவர் வயசையும் கம்பேர் பண்ண போறோம். ஓகே, 4 வருடம் முன்புன்னு ஃபர்ஸ்டே கொடுத்ததுனால ஸோ C அண்ட் ஏ இது ரெண்டுலையுமே என்ன ஆகுதுன்னா -4 நடக்குது. ஏன்னா 4 வருடம்க்கு முன்னாடி தானே. இங்க பாருங்க, C is twice as old as A was 4 years ago அப்படிங்கிறாங்க. தட் இஸ் C உடைய வயசுல 4 கழிக்கணும், அதே போல A ஓட வயசுல 4 கழிக்கணும். ஓகே, அப்ப C is twice as old as A அப்படின்னு சொல்லும் போது ஸோ C அப்படிங்கிறவர் C -4 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸோ என்னது, ஸோ 2 மடங்கா இருக்கு. எது போல 4 வருடத்துக்கு முன்னாடி ஏவின் வயதை போல 2 மடங்கு அப்படிங்கும்போது பார்த்துக்கோங்க. ட்வைஸ் அப்படிங்கும்போது நம்ம 2ஆல ஏவை மல்டிபிள் பண்றோம். அதே தான் இங்கேயும். ஸோ ஈக்குவல் டு 2ஆல இதை டோட்டலா மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ எது என்னது இது, தட் இஸ் வந்து செகண்ட் ஈக்குவேஷனா இப்போ ஃப்ரேம் அப் ஆகுது. ஓகே ரைட், இப்போ பாருங்க, 4 வருடங்களில் ஏயின் வயது 31 எனில், ஸோ 4 வருடம் கழிச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அது அதாவது இன் 4 years டைம், 4 வருஷத்துக்கு அப்புறம் ஏ வில் பி 31. அப்போ ஏ பிளஸ் 4 சமம் 31. அதாவது 4 வருடத்துக்கு அப்புறம் அப்படிங்கும்போது ஏவினுடைய வயசு தற்போதைய வயசு ஏ, 4 வருடத்துக்கு அப்புறம் போது ஏ பிளஸ் 4 தானே போடணும். ஓகே, தட் இஸ் ஏ பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 31. ஸோ இது வந்து நம்மளுடைய ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நம்ம கிட்ட 3 ஈக்குவேஷன் வந்துருச்சு. ரைட், இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்ம படிக்கலாம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 31 பாருங்க. பியின் தற்போதைய வயது, தட் இஸ் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் பி இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட், இப்போ இங்க பி சம்மந்தப்பட்டதெல்லாம் எது பாருங்க. ஸோ இங்க ஏ ஈக்குவல் டு 3B அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தெரியும். ரைட், சரி, அப்போ முதல்ல இங்க ஏ என்னன்னு தெரிஞ்சாதான் பியோட ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஏ வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏ ஈஸியா கிடைக்கக்கூடிய இடம் என்ன பாத்தீங்கன்னா தேர்ட் கண்டிஷன் பாருங்க. ஏ பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 31. அப்ப அங்கிருந்து கொண்டு போங்க. தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 31 minus 4. அப்ப ஏ உடைய தற்போதைய வயது பாத்தீங்கன்னா 27. ஏன்னா 31ல 4 போச்சுன்னா 27. ஓகே, நவ் அதாவது இப்போ அவருடைய வயசு யாருது, ஏவோட வயசு 27. பட் அவங்க இங்க கேட்குற கொஸ்டின் பியோட வயது, தட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் பி தானே கேட்குறாங்க. ரைட், அப்போ பிக்கு ஏக சம்மந்தம் உள்ள ஒரு ஈக்குவேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான். தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3B. சரி, இப்போ அதை போடுங்க. தட் இஸ் இங்கே போடுறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது, ஸோ 3B அப்படின்னு தெரியும். இப்போ நம்மளுக்கு பி தான் வேணும். பி வேணும்னா நம்ம இதை இந்த பக்கமும் இதை இந்த பக்கமும் கொண்டு போயிடலாம். ஓகே ரைட், அப்போ பாருங்க, ஸோ 3B இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதலாம் இல்லை இதை. ரைட், இப்போ பாருங்க, பி இஸ் ஈக்குவல் டு ஏ பை 3. ஓகே, ஏ தான் நமக்கு என்னன்னு தெரியும், தட் இஸ் 27 தெரியும். 27 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ஸோ 9. அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன தெரியுது, பி இஸ் ஈக்குவல் டு 9 தெரியுது. இந்த மாதிரி ஆன்சர் இருக்கா? எஸ், ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் 1ல 9 இருக்கு. ஸோ ஆப்ஷன் 9 தான் இதனுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 32 பாருங்க. சியின் தற்போதைய வயது, தட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சி எல்லாம் வரல, அதனால அதை விட்டுருங்க. செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல, அதில் பாருங்க C - 4 is equal to 2 into A - 4 இருக்கா. சரி, அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா
So C minus 4. C minus 4 is equal to, so 2 into A minus 4 னு போடுங்க. ரைட் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு A ஓட வேல்யூ தெரியும். அதை கொண்டாந்து நம்ம இதில் அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். That is C minus 4 equal to 2 into, so 27 minus 4. ஓகே 27ல 4 போச்சுன்னா ஸோ நம்மளுக்கு தெரியும் 23 ஒரு ரைட். இப்போ பாருங்கள், ஸோ அதை ரெண்டையும் பெருக்குங்க. ஸோ 46ன்னு வருதா. இங்கே ஆல்ரெடி C minus 4 இருக்கா, இந்த minus 4 இங்கே கொண்டு வாங்க. ஸோ C is equal to, இங்கே போடுறேன், that is C is equal to, so 46 plus 4, that is equal to 50. அப்போ C-னுடைய ஆன்சர் என்னது, ஐ மீன் C-னுடைய ஏஜ் என்னது, that is 50 தான் இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 50 தான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் 3 50. கொஸ்டின் நம்பர் 33. ஒரு நபர் என்னுடைய வயதை திருப்பி போட்டால் வரும் வயது என்னுடைய மனைவியின் வயது ஆகும். அவர் என்னை விட இளையவர். எங்கள் இருவருடைய வயதுகளின் வித்தியாசம் எங்களுடைய வயது கூட்டலின் 11ல் ஒரு பங்காகும் என்று கூறுகிறார் எனில் அந்த நபரின் வயது. A man says, if you are reverse my age, then the figure represents my wife's age. She is junior to me and the difference between our ages is 1/11th of the sum of the ages. The age of the man is. என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னுடைய வயதை திருப்பி போட்டால் வரும் வயது என்னுடைய மனைவியின் வயது ஆகும் அப்படிங்கிறாங்க. ரைட், அந்த கண்டிஷன் படி நம்ம இப்ப திருப்பி போட்டு பார்க்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 45. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், இங்க ரெப்ரசென்ட் மை ஏஜ் என்னது, தட் இஸ் ரிவர்ஸ் மை ஏஜ் தான். இட் ரெப்ரசென்ட் மை வைஃப்ஸ் ஏஜ் அப்படிங்க. ரிவர்ஸ் பண்ணுங்க, ரிவர்ஸ் பண்றது இப்போ 45னா ஸோ ஒய்ஃபோட ஏஜ் என்னது 54. ஓகேவா, இது வந்து ஸோ மென், இது வந்து உமனோட ஏஜ். ரைட், அதே போல இந்த 54 ரிவர்ஸ் பண்ணுங்க, ஸோ 45. அதே போல 46 திருப்பி போடுங்க, ஸோ 64. அடுத்து 56 திருப்பி போடுங்க, ஸோ 65. ஓகே ரைட், எல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்த கண்டிஷன் பாருங்க, அவர் என்னை விட இளையவர் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னை விட இளையவர்னா என்னோட ஏஜ் ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கேன், இதை விட கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் ஷி இஸ் ஜூனியர் டு மீ அப்படிங்கறதுனால ஸோ இங்க பாருங்க 45, இது வந்து அதை விட அதிகமாயிருச்சு. ஸோ அப்போ இது வந்து 55, ஸோ நிச்சயமா 54. ஸோ இது கிடையாது, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க 54, இது 45. எஸ், இது கரெக்ட் தானே, நான் தானே பெருசு, அதாவது மென் தானே பெருசு, விமன் சின்ன ஏஜாக தானே இருக்கு, இளையவராக தானே இருக்காரு. ஓகே ரைட், அப்போ இது வந்து ஒர்க் ஆகுது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, ஸோ 46 விட 64 பெருசு, அப்போ இதுவும் இல்லை. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க 56 ஆனது 65 விட சின்னது, அப்போ ஸோ இதுவும் நமக்கு கிடையாது. ஸோ இதை விட பெருசாக இருக்கிறதுனால ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு நமக்கு தெரியுது. ஓகே, இருந்தாலும் அடுத்தது இப்போ இது வந்து 1 செகண்ட்ஸ்ல நம்ம வந்து ஈஸியாக போட்டுறது. ஓகே ரைட், அதுக்கப்புறம் என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு ஜஸ்ட் செக் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கள் இருவருடைய வயதுகளின் வித்தியாசம், தட் இஸ் the difference between our ages. அப்ப difference between அப்படிங்கும்போது நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும்ல. சரி, இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட இதுதானே ஆன்சர் வர மாதிரி இருக்கு. அப்ப அதனுடைய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். தட் இஸ் 54 minus 45. ஓகே, ஸோ போடுறேன் பாருங்க. ஸோ 54ல இருந்து 45 கழிங்க, தட் இஸ் 4. இங்க 14ல 5 போச்சுன்னா தட் இஸ் 9. ஓகே ரைட், அப்போ ஈக்குவல் டு 9 வருதா. சரி, அது என்ன அப்படின்னா எங்களுடைய வயது கூட்டலின். ஸோ எங்களுடைய வயது கூட்டலின், எங்களுடைய வயது என்ன, ஸோ 54 பிளஸ் 45, அதனுடைய கூட்டல் என்னது, that is இங்க போட்டுறோம் பாருங்க 54 plus 45 that is equal to 99. okay 99. okay, அந்த 99 கூட்டலில் 11ல் ஒரு பங்கு. ஸோ 11ல் ஒரு பங்குனா ஸோ டிவிஷன்ல 11 போட்டு பாருங்களேன். ஸோ 9 டைம்ஸ் வந்து என்ன கிடைக்குது, ஸோ நம்ம முன்ன கழிச்சோம் இல்லையா ரெண்டு பேர்த்தருடைய வயசு வித்தியாசத்தை, ஸோ அது கிடைக்குது இல்லையா. தட் இஸ் இங்க கொடுத்துருக்காங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் அவர் ஏஜஸ். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் அவர் ஏஜஸ் இஸ் 9 and 1/11th of the sum of the ages அப்படிங்கிறாங்க. ஸோ 1/11th அப்படிங்கன்னா ஸோ இப்போ 99 into 1/11th அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணா 9 வருது இல்லையா, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். தட் இஸ் இது வந்து டெஃபினட்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 2 54. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 54 தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 34. மிஸ்டர் எக்ஸின் வயது மிஸ்டர் ஒயின் வயதை போன்று 2 மடங்காகும். 3 வருடங்களுக்கு முன்பு எக்ஸின் வயது ஒயின் வயதை போன்று 3 மடங்காகும். ஒயின் தற்போதைய வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ் இஸ் twice as old as மிஸ்டர் ஒய். 3 years ago எக்ஸ் was 3 times as old as ஒய். The present age of ஒய் is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க மிஸ்டர் எக்ஸ் உடைய வயசு இப்போ நம்ம வந்து 2 விதமா நம்ம பிரிக்க வேண்டியிருக்கு. தட் இஸ் நவ் அப்படிங்கும்போது தற்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க 3 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிறாங்க. ஸோ 3 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கும்போது தட் இஸ் பிஃபோர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 3 years ago அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏகோ அப்படின்னா ஸோ ஏகோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அப்போ நம்ம -3ன்னு போடுவோமா. சரி,
தற்போது அப்படிங்கும்போது எக்ஸோட ஏஜ் எக்ஸே தான், ஒய்யோட ஏஜ் ஒய்ஏ தான். ஓகே சரி, என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க? தட் இஸ் மிஸ்டர் எக்ஸின் வயது மிஸ்டர் ஒய்யின் வயதை போன்று 2 மடங்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒய்யின் வயதை போல, அப்போ ஒய்யோட வயசை போல 2 மடங்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 2y அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகுதா? ரைட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 3 வருடங்களுக்கு முன்பு. ஸோ நவ் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸை எக்ஸாவும் ஒய்யை ஒய்யாவும் எடுத்திருக்கோம். அப்போ 3 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா எக்ஸ் எப்படி இருக்கணும்? ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ஆகவும் ஒய் எப்படி இருக்கணும்? ஒய் மைனஸ் 3 ஆகும் தானே இருக்கணும். ரைட். அப்போ அதை வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. ரைட். என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 3 வருடங்களுக்கு முன்பு எக்ஸின் வயது ஒய்யின் வயதை போன்று. ஸோ அப்போ எக்ஸின் வயது என்னன்னு பாருங்க. எக்ஸ் மைனஸ் 3 தான் எக்ஸின் வயது. ஓகே, அது எப்படி இருக்குன்னா ஸோ ஒய்யின் வயதை போன்று 3 மடங்காகும் அப்படிங்கிறாங்க. ஒய்யின் வயது இப்போ எவ்வளோ இருந்துச்சு? ஒய் மைனஸ் 3, அதனுடைய 3 மடங்கு அப்படிங்கிறாங்க. ரைட். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 3 years ago x was 3 times as old as y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் போல y ஆனது 3 மடங்கு, ஸோ சாரி ஒய்யை போல எக்ஸ் ஆனது 3 மடங்கு இருக்குது அப்படின்னு தான். அதான் ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடிங்கனால நம்ம 2 பக்கமும் வந்து -3 போட்டுக்கிறோம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆக்சுவலி இந்த -3 போலனா ஆன்சரே வராது. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். இப்போ பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக 2y போடுங்களேன். ரைட். அப்போ நம்மளுக்கு என்னது? இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 2y மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ 3 இன்ட்டு ஒய் அப்படியே பெருக்கிக்கோங்க. 3y, ஸோ மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 3 இன்ட்டு 3 9. ஓகேவா? சரிதானே? போட்டாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? ஸோ 3y இருக்கிற பக்கம் 2y எடுத்துட்டு போயிருக்கோங்க. இல்லைன்னா இங்கே 2y இருக்கிற பக்கம் அதை எடுத்துட்டு வந்துருங்க. ரைட். இப்போ பாருங்க. ஸோ தட் இஸ் 2y ஈக்குவல் டு, இப்போ 3y இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ மைனஸ் 3y. ரைட். போட்டாச்சு. அடுத்தது என்னது? ஸோ இந்த -3 அங்கே போச்சுன்னா +3 மைனஸ் 9 வருதா? ஓகே. அப்போ மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஸோ -6. அப்போ 2 பக்கம் மைனஸ் எல்லாம் பெருக்கிக்கோங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 6 வருதா? ஸோ அப்போ ஒய்யினுடைய தற்போதைய வயது, ஏன்னா நம்ம தற்போதைய வயதுல தான் ஒய்யை ஒய்யாவே எடுத்தோம், அப்படித்தானே? ஆமா, ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி போது ஒய் மைனஸ் 3 எடுத்திருந்தோம் இல்லையா? அப்போ ஒய்யினுடைய ஆன்சர், ஒய்யினுடைய வயதானது ஆப்ஷன் 1 6, ஆப்ஷன் 1 6ங்கிறது அதனுடைய ஆன்சராக இருக்குது. கேள்வி எண் 35. ஒரு மாணவர் தேர்வில் எத்தனை கணக்குகள் சரியாக செய்கிறாரோ அதே போன்று 2 மடங்கு கணக்குகளை தவறாக செய்கிறார். அவர் மொத்தத்தில் 54 கணக்குகளை முயற்சி செய்கிறார் எனில் அவர் போடும் சரியான கணக்குகளின் எண்ணிக்கை. A student got twice as many sums wrong as he got right. If he attempted 54 sums in all, the number of sums he did correctly is. ஸோ என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒரு மாணவர் வந்து தேர்வில் வந்து எத்தனை கணக்கு சரியா செய்யறாரோ அப்ப அதை போல 2 மடங்கு வந்து தவறா செய்யறாரு. இப்ப இங்க சரியா செய்யறது தவறா செய்யறது அந்த கால்குலேஷன் இருக்கு. ஓகே, அவர் மொத்தத்துல டோட்டலா எத்தனை ஆன்சர் கொடுக்குறாரு? ஸோ 54 ஆன்சர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது? தட் இஸ் 54 சம்ஸ் பண்றாரு. ஸோ சரியாக செஞ்சாலும் சரி பிளஸ் தவறாக செஞ்சாலும் சரி. ரைட். இப்போ 54 இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்றேன்? ஸோ இப்போ ரைட்டா போடுற சம் இது வந்து ரைட்டு, இது வந்து ராங்கான சம், சாரி ராங்கான சம்ஸ் தானே? ரைட். இப்போ நான் எக்ஸாம்பிள் ரைட்டான சம்ஸ்க்கு நான் வந்து ஸோ எக்ஸ் அப்படின்ட்டு தானே அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு மாணவர் தேர்வில் எத்தனை கணக்குகள் சரியாக செய்கிறாரோ அதே போன்று 2 மடங்கு. ஸோ அதே போன்று அப்படிங்கும்போது ரைட் அப்படிங்கும்போது ஸோ எக்ஸ்ன்னு நான் எடுத்திருக்கேன். அப்போ சரியா செய்யறது எக்ஸ் அப்படின்னா, ஸோ இப்போ தவறா செய்யறது எத்தனை அளவு செய்யறாரா? ஸோ அதை போன்றே வந்து 2 மடங்கு. தட் இஸ் a student got twice as many as some wrong அப்படிங்கிறாங்க. ஸோ எது ராங்? as he got right. ஸோ எவ்வளோ ரைட்டா செய்யறாரோ அதே போல ஸோ 2 மடங்கு ராங்கா செய்யறாரு அப்படின்னா இது ரைட்டா செய்யற சம்னா அப்ப 2x அளவு வந்து ராங்கா தானே செய்யறாரு. ஓகே, அதை ரெண்டையும் சேர்த்து தானே டோட்டல் சம்ஸ் ஆன 54 இருக்க முடியும். சரி, இப்போ நீங்க ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ x பிளஸ் 2x என்னது? 3x. 3x 54ன்னு வருது. அப்போ x ஈக்குவல் டு ஸோ 54 டிவைடட் பை 3. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அடிச்சு போடுங்க. ஸோ தட் இஸ் ஸோ 1 3 இஸ் 3. அப்போ மிச்சம் தட் இஸ் 1 வருது. ஸோ மிச்சம் 2 இருக்கு 24. ஸோ 8. ஸோ அப்போ என்ன கிடைக்குது? எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைக்குது? ஸோ 18 அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18ங்கிற வேல்யூ எங்கேயாவது இருக்குதா பாருங்க. எஸ், ஆப்ஷன் 4 பாருங்க. ஸோ 18 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நீங்க இப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஸோ 18 சம் அவர் வந்து கரெக்டா செய்யறாரு. ஓகே, 18உடைய டபுள் என்னது? ஸோ 26 அப்படிதானே? ஸோ நீங்க பாருங்க 18 வந்து சரியா செய்யறது, ராங்கா செய்யறது பாத்தீங்கன்னா இதனுடைய 2 மடங்கு. 2 மடங்குன்னா என்ன? 2ஆல பெருக்கிக்கணும். அப்போ 36. ரெண்டையும் கூட்டுங்க. ஸோ 54 கிடைச்சிருச்சா? ஸோ அப்ப நம்ம போட்ட இந்த 18ங்கிறது சரியா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க அதுவும் மனக்கணக்குல கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம்.
Question number 36. Plus என்பது மைனஸை குறிக்கும், மைனஸ் என்பது பெருக்கலை குறிக்கும், பெருக்கல் என்பது வகுத்தலை குறிக்கும் மற்றும் வகுத்தல் என்பது பிளஸை குறிக்கும் எனில். ஸோ 18 பெருக்கல் 3 மைனஸ் 6 பிளஸ் 6 வகுத்தல் 5 என்பது அதாவது ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஃப் பிளஸ் மீன்ஸ் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் multiplication, multiplication means division and division means addition, then 18 into 3 minus 6 plus 6 divided by 5 is அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ரைட், நம்ம இப்போ முதல்ல அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்னா ஸோ தட் இஸ் ஸோ 18 into 3 minus 6 plus 6 division 5 இதனுடைய ஆன்சர் தான் கேட்குறாங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த என்னென்ன சைனை சேஞ்ச் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனுங்கிறது என்னென்னு மாற்ற சொல்கிறாங்க, டிவிஷன். அப்போ இது என்ன ஆகுது, தட் இஸ் இந்த இடம் வந்து டிவிஷனாக மாறுது. ரைட், அதுக்கப்புறம் பாருங்க, ஸோ மைனஸ் அப்படிங்கிறது என்னவா சேஞ்ச் ஆகுது, தட் இஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே பாருங்க மைனஸ்ங்கிறது பெருக்கலா தானே மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன். ஓகே ரைட், அடுத்தது அடிஷன். பிளஸ் இருந்துச்சுன்னா என்னவா மாற்றணும், தட் இஸ் மைனஸாக மாற்றணும்ல. ரைட், அப்போ இதை மைனஸாக மாற்றிக்கோங்க. அடுத்து டிவிஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு போடணும், ஸோ பிளஸ்ன்னு போடணும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்களா, டிவிஷன் மீன்ஸ் பிளஸ். அப்போ இந்த இடத்துல பிளஸ்ன்னு போட்டுக்கோங்க. இப்போ அந்த நம்பர்ஸை நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். ரைட், இப்போ நான் போடுறேன் பாருங்க, தட் இஸ் 18, ஸோ 3, ஸோ 6 அண்ட் 6, அடுத்தது 5. ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், தட் இஸ் போட்மாஸ் ரூல்ஸ் தெரியும், அல்லது பிட்மாஸ் அப்படின்பாங்க. ஸோ பிட்மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஸோ பிராக்கெட்ஸ் இருக்குது, அப்புறம் இண்டீசஸ் அதாவது அடுக்குகள் இருக்குது, அடுத்தது டிவிஷன், அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். ஓகேவா, தட் மீன்ஸ் என்ன சொல்லுதுன்னா இது வந்து இந்த மாதிரி குறிகள் பிராக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கணும். அதுதான் வந்து பி. ஓகே ரைட், இங்க ஐ அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஸோ அடுக்குல வந்து 2 எக்ஸ்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இண்டீசஸ். இந்த டிங்கிறது என்னது, ஸோ வகுத்தலை குறிக்குது, இந்த எம்ங்கிறது பெருக்கலை குறிக்குது, இந்த ஏங்கிறது ஸோ கூட்டலை குறிக்குது, இந்த எஸ்ங்கிறது மைனஸ் அதாவது சப்ட்ராக்ஷனை குறிக்குது. ஓகே, இப்போ நீங்க அந்த வரிசையில தான் வந்து இங்க வந்து பண்ணணும். ஓகே, இது வரிசைப்படி பார்த்தோன்னா ஸோ இங்க வந்து வகுத்தல், பெருக்கல், கழித்தல், கூட்டல் இருக்கு. ஸோ இந்த வரிசையில எது ஃபர்ஸ்ட் இருக்கு, ஸோ வகுத்தல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் 18 முதல்ல 3ஆல் வகுத்துருங்க. ஸோ 18 3ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஸோ 6 டைம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ இது ரெண்டையுமே பண்ணும்போது நமக்கு கிடைச்சிரும். ரைட், அடுத்தது பெருக்கல் 6 மைனஸ் 6 பிளஸ் 5ன்னு வருதா. ரைட், அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்மளுக்கு பிட்மாஸ் ரூல்ஸ் படி ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ வகுத்தலுக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஸோ பெருக்கல் தான் பண்ணணும். அப்போ நம்ம இதில் பெருக்கல் இருக்குது இதுதான். ஸோ அப்போ 6 பெருக்கல் 6 என்னது, 6 36. சரி, அப்போ நீங்கள் 36ன்னு போட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக 36 மைனஸ் 6 பிளஸ் 5ன்னு கிடைக்குது. ஓகே ரைட், இப்போ இது ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க என்ன இது மைனஸ் இருக்கு, அதாவது கழிக்கணும் கூட்டணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க இந்த வரிசையில ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஸோ கூட்டணும், அப்புறம் தான் போய் கழிக்கணும். ஓகே சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டணும். எது ரெண்டையும் கூட்டுவீங்க, 36ஐயும் 5ஐயும் கூட்டுங்க. ஸோ என்னது 41, 41ல இருந்து ஸோ மைனஸ் 6 பண்ணுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 35. ஸோ 35 இருக்குது ஆன்சர்ல. எஸ், ஆப்ஷன் 1 35. ஆப்ஷன் 1 35 தான் நம்மளுடைய விடை. கேள்வி 37. 9 பிளஸ் 5 வகுத்தல் 4 பெருக்கல் 3 மைனஸ் 6 சமம் 12 என்ற தொடர்பின் விடை சரியாக கிடைக்க மாற்றியமைக்கப்பட வேண்டிய குறிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 signs are to be interchanged in the given relation to get the correct answer. The relation is 9 plus 5 division, அதாவது இது divided by அப்படின்னு தான் சொல்லணும். So 5 divided by 4 into 3 minus 6 is equal to 12. Then the signs are என்ன இங்க கான்செப்ட், தட் இஸ் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், ஸோ 12 கிடைக்கணும், ஸோ 12 கிடைக்கணும். ஸோ இந்த 9 5ஆல கூட்டி அப்புறம் 4ஆல வகுத்து 3ஆல பெருக்கி 6ஆல கழிக்கிறது வந்து 12க்கு சமமாகணும். பட் இது எல்லாமே பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் பிட்மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், பிட்மாஸ் ரூல்ஸ்னா என்னன்னு தெரியும், பீனா ஸோ தட் இஸ் பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணணும், ஐனா இண்டீசஸ்னா ஸோ இப்போ என்னுடைய ஒரு அடுக்கு இருந்துச்சுன்னா அதை அடுத்தது பண்ணணும்னு அர்த்தம். டினா டிவிஷனு, அடுத்தது எம்னா மல்டிப்ளிகேஷனு, அடுத்தது ஏனா அடிஷனு, அடுத்தது எஸ்னா சப்ட்ராக்ஷன். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வகுத்தல் பண்ணிட்டு பெருக்கல் பண்ணணும், அப்புறம் தான் கூட்டல், அப்புறம் தான் கழித்தல் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். ஓகே ரைட்டா, இப்போ நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஸோ 9 பிளஸ் 5 டிவிஷன் 4 into 3 minus 6 is equal to 12ன்னு கொடுத்துட்டாங்களா. சரி ஓகே, இப்போ இதில் பாருங்க, ஸோ எந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி பாருங்க, ஸோ பிளஸ் மற்றும் மைனஸ், அதாவது பிளஸ் அண்ட் மைனஸை மட்டும் மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பிளஸ் இங்கே போயிடும் மைனஸ் கிட்ட, அப்போ மைனஸ் வந்து இங்கே வந்துடும், அப்படிதானே அர்த்தம். சரி, இப்போ நம்ம அதை போட்டு பார்க்கலாம். தட் இஸ் பாருங்க, ஸோ 9 minus 5 division 4 into 3
பிளஸ் 6 அப்படிங்கிறாங்க. ரைட், இது வந்து என்னது 12 தரணும். சரி, பாருங்க நம்மளுக்கு பிட்மாஸ் ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த பிராக்கெட்ஸோ இல்லை வந்து இன்டிசர்ஸோ எல்லாம் கிடையாது. அப்போ நம்மளுக்கு டிவிஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டிவிஷன் பாருங்க. ஸோ 5 வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 4ஆல டிவைட் பண்ணணுமா? ஓகே, இப்படி பண்ணீங்கன்னா ஸோ பாருங்க. ஸோ 5 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஸோ 1.2 தட் இஸ் என்னது டெசிமல் நம்பர் வருது. ஸோ இங்க ஆன்சர்ல 12 முழு நம்பரா இருக்கு. ஸோ டெசிமல் நம்பர் வரதுனால நிச்சயமா இது ஆன்சர் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இது கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இப்போ நான் எடுக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 9 அந்த இது பிளஸ். இப்போ எதை ரெண்டையும் மாற்றணுமா? தட் இஸ் ஸோ டிவிஷனை மைனஸாக மாற்றணும் அப்படிங்கிறாங்க. ரைட்டு, அப்போ இந்த பிளஸ் அப்படியே தான் வந்துடும். சரிதானே? ஸோ இப்போ இந்த பிளஸ் அப்படியே வந்துடும், இந்த மல்டிப்ளிகேஷனும் அப்படியே வந்துடும். சரி, அப்போ நம்ம அதை போட்டுக்கிறேன். தட் இஸ் இந்த பிளஸ் 5 அப்படியே வந்துடும் அண்ட் இந்த மல்டிப்ளிகேஷன் 3யும் அப்படியே வந்துடும். இந்த டிவிஷன் மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணணும்? -4ன்னு போடணும். அடுத்து இந்த இடத்துல மைனஸ்ங்கிற இடத்துல டிவிஷன் டிவைட் பை 6ன்னு போடணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதை போட்டு பார்க்கலாம். இந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ டிவிஷன் தான் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு நம்பரை தான் டிவைட் பண்ணணும். தட் இஸ் என்னது? ஸோ 3 டிவைட் பை 6ன்னு வருதா? சரி, இதை டிவைட் பண்ண முடியுமா? எஸ், பாருங்க. ஸோ 1 3 3 2 3 6. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம 1/2ன்னு போடலாம். சரி, இப்போ போடுங்க 1/2ன்னு போடுங்க. ஸோ -4 இந்த 5 + 9 அதெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ பாருங்கள் இது ரெண்டையும் பெருக்கணுமா? சரி, பெருக்கும் போது நம்மளுக்கு இது அடிக்கூடன்னு தெரியும். தட்டி 1 2 2 ஸோ இது 2 2 4ன்னு தெரியும் இல்லையா? சரி, அப்போ இது என்னன்னு கிடைக்குது? 9 + 5 -2 அப்படின்னு கிடைக்குது. ரைட், இப்போ 9 5 கூட்டினா என்ன கிடைக்குது? ஆக்சுவலாக ஏன்னா அடுத்தது என்னது? அடிஷன் தானே பண்ணணும், அப்புறம் தானே போய் கழிக்கணும். ஸோ 9 5 கொண்டீங்கன்னா 14. 14ல இருந்து 2 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்குது? சார் 2ன்னு தான் கிடைக்குது. ஆக்சுவலாக அப்போ நம்மளுக்கு நம்ம சாரி 12ன்னு கிடைக்குது. சரி, 12ன்னு கிடைக்குது அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஆன்சரில் பாருங்க. ஸோ 12 தானே கொடுத்துருக்காங்க, 12 தானே தே ஹேவ் கிவன். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய டிவிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். தட் இஸ் ஆப்ஷன் 2 டிவிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் தான். ஸோ மீதி கூட நீங்கள் போட்டு பாருங்க. ஸோ வராது. ஸோ அதனால நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான். கேள்வி 38 குறிகளையும் எண்களையும் மாற்றியமைக்கும் பட்சத்தில் கீழே குறிப்பிட்டவகைகளில் எவை சரியானவை? மாற்றியமைக்கப்பட வேண்டிய குறிகள் மைனஸ், அது கழித்தல் மற்றும் பெருக்கல். மாற்றியமைக்கப்பட வேண்டிய எண்கள் 3 மற்றும் 6. So if the interchanges are made in signs and numbers, which one of the following would be correct? Interchanges in sign, so subtraction and multiplication. Interchanges in நம்பர்ஸ் 3 and 6 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த 4 ஆப்ஷன்ஸில் அந்த ஆப்ஷன்ஸில் சரி நீங்கள் மைனஸ், அதாவது கழித்தலையும் பெருக்கலையும் நீங்கள் மாற்றணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஓகே, அதை வந்து ஜஸ்ட் இதை வந்து இங்கே இது இப்படி மாற்றினீங்கன்னா ஸோ அதே போல் நம்பர்ஸை மாற்றினீங்கன்னா ஸோ இது ரெண்டையுமே இப்படி மாற்றிங்கன்னா ரெண்டுமே ஸ்வாப் பண்ணிங்கன்னா ஓகே. சரி, நம்ம இதை வந்து செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஸோ என்ன இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு 6 இருக்கா? ஸோ அந்த இடத்துல 3ன்னு மாற்றிக்கோங்க. ரைட், அடுத்தது மைனஸ் இருக்கா? ஸோ அப்போ மைனஸை பெருக்கலாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. ஸோ பெருக்கல். அடுத்தது ஸோ 3க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்? 6. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்கா? அப்போ அந்த இடத்துல மைனஸ் போடணும், -2 போடணும். அப்போ என்ன கிடைக்கணும்? ஆக்சுவலாக இது 9 தரணும், அவ்வளோதானே? ரைட், இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ 3 6 18, 18லேருந்து 2 கழிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 16 கிடைக்குது. அப்போ நிச்சயமாக இந்த ஆன்சர் கிடையாது. இப்போ செகண்ட் ஆப்ஷன் எடுக்கலாம். இப்போ இந்த இடம் என்னது? 3ஆ மாற்றுங்க, இதை 6ஆ மாற்றுங்க, இதை மைனஸ் பண்ணுங்க, இதை பெருக்குங்க, அவ்வளோதானே? சார் நான் நேராக இங்கேயே போட்டுறேன். ஸோ பாருங்கள் என்ன கிடைக்குது? ஸோ 3ஐயும் 6ஐயும் கழிங்க. ஸோ தட் இஸ் மைனஸ், சாரி முதல்ல நம்ம வந்து போர்ட் மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணாமல் பண்ணக்கூடாது. ஸோ பிட் மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணணும். பிட் மாஸ் ரூல்ஸ் படி என்ன சொல்கிறது? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் சொல்லுதா? அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஸோ 6 4 சார் 24. அப்போ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்குது? -24. முன்னாடி 3 இருக்குது. ரைட்டு, சரி. இப்போ 3ல் 24 போச்சுன்னா எப்படி பார்த்தாலுமே -21 தான் கிடைக்கணும். அப்போ இந்த ஆன்சரும் கிடையாது. ஓகே, ரைட்டு. இப்போ 3வது ஆன்சர் இருக்கலாமா? ஓகே, 3 - 6. இப்போ நான் இங்கே போடுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். சரி, தட் இஸ் 6. இது 3ஆ மாற்றிக்கோங்க. இதை வந்து மைனஸாக மல்டிப்ளிகேஷன் ஆகும், இதை மைனஸாகவும் மாற்றி 8 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள். ஸோ 6 3s are இங்கே போடுங்க. 6 3s are 18. இப்போ -8 தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? ஸோ 10. ஓகே, ரைட். அப்போ நம்மளுக்கு இது ஆன்சர் கிடைக்குது. ஸோ 3 ஆப்ஷன் கிடைக்குது. சரி, இதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இது என்னது? இந்த இடம் 6, இந்த இடம் 3. ஓகே, இதை மைனஸாக பண்ணிவிட்டு இதை வந்து மல்டிப்ளிகேஷன் 4. ஸோ 6ஐயும் 3ஐயும் கழிச்சிங்கன்னா ஸோ 3 3 × 4 எவ்வளோ? 3 4s are 12. அப்போ இது கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்னது? ஸோ 1 2 4 கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுடைய ஆன்சர் நம்ம போட்டது கரெக்டு தான். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 3 - 6 × 8 = 10.
ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 39. 2 ஸ்டார் 4 சமம் 36, 4 ஸ்டார் 6 சமம் 100 எனில் 5 ஸ்டார் 6 என்பது என்ன? If 2 star 4 equal to 36, 4 star 6 is equal to 100, then 5 star 6 is what அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இப்போ 2 ஸ்டார் 4 is equal to 36ங்கிறாங்க. ரைட், அதே போல் என்னங்கிறாங்க, ஸோ 4 ஸ்டார் 6 is equal to 100ங்கிறாங்க. சரி, அப்போ அவங்க கேட்குற கேள்வி என்ன? தட் இஸ் 5 ஸ்டார் 6 is equal to என்ன அப்படிங்கிறத கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, நம்ம இப்போ பாருங்கள், ஸோ இந்த 36 ஆகட்டும், இந்த 100 ஆகட்டும், நம்மளுக்கு என்னது? தட் இஸ் ஒரு வர்க்க எண். தட் இஸ் இது 10 ஸ்கொயர்னு சொல்லலாம், இப்போ இது 6 ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்படி போட்டோன்னே உங்களுக்கு அந்த ஒரு க்ளூ பாயிண்ட் கிடைச்சிருக்கும். எப்படி? தட் இஸ் இங்கே பாருங்கள், 2யும் 4யும் என்ன பண்ணால் 6ன்னு கிடைக்கும். தட் இஸ் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? ஸோ 6ன்னு கிடைக்கும்ல. ரைட்டு, ஓகே, அதோடைய ஸ்கொயரை தான் அவங்க வந்து 36ன்னு போட்டாங்க. ரைட், இப்போ இது பாருங்கள், ஸோ 4யும் 6யும் என்ன பண்ணணும்? ஸோ கூட்டினதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ அது என்னது? 10 ஸ்கொயர்டு, தட் இஸ் ஈக்குவல் டு 10 × 10 என்னென்னு கிடைக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகேவா, நம்ம போட்டது கிடைச்சிச்சு தானே? ஸோ இதுவும் அப்படி தான், 6 × 6 தட் இஸ் 36. அப்போ ஸோ 36 கிடைச்சிருச்சுல்ல. ஸோ நம்ம போட்ட விதம் கரெக்டு தான். ஸோ இந்த ரெண்டையும் கூட்டிக்கணும். அப்போ 5 6ஐயும் கூட்டுங்க ஃபஸ்ட்டு. சரி, என்ன கிடைக்கும்? 11. அதன் பின் என்ன பண்ணணும்? அதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். சரி, இப்போ 11 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 11யும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 121, 121. ஸோ அது ஆப்ஷன் 4ல் இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4, 121, தட் இஸ் 121. கொஸ்டின் நம்பர் 40. ஸோ 2 × 1 சமம் 41, 3 × 2 சமம் 92, 2 × 5 சமம் 45 எனில் 3 × 1 சமம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் 2 × 1 is 41, 3 × 2 is 92, 2 × 5 is 45, then 3 × 1 is அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 × 1 தானே. ரைட், இது என்ன தருதான்? 41 தருதான். சரி, நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1ன்னே வச்சுக்கோங்க. இப்போ 2யும் 1யும் பெருக்குன்னா நமக்கு 2 தான் ஆன்சர் வரும். சரி, நம்ம இந்த 1 வச்சுக்கிட்டு இப்போ இதை வந்து 40 மாற்றினா வேணால் 41 கொடுக்கலாம், அப்படி தானே? சரி, அப்போ அப்படின்னா இது எதால் பெருக்கிருக்கணும்? தட் இஸ் 20ஆல் பெருக்கிருக்கணும் தானே? ஓகே, இப்போ அடுத்தது எடுத்து செக் பண்ணலாமா? ஸோ 3 × 2 is equal to 92. ரைட்டு, இப்போ இது என்னது? தட் இஸ் 2 அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இது என்னவா மாற்றிருக்கணும்? ஸோ 3 20ஆல் பெருக்குங்க, தட் இஸ் 60 தானே வந்திருக்கணும். 60 + 2 62 தானே வந்திருக்கணும். அப்போ நம்ம எடுத்த வழிமுறை இது வந்து தவறாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிங்க, சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு இது வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அடுத்த வழிமுறை நம்ம பார்க்கணும், ஓகேவா? ஏன்னா இந்த 2 நம்பரும் வந்து சின்ன சின்ன நம்பர்ஸ் தான். ஸோ 2 அப்படிங்கிறது 1ங்கிறது சின்ன நம்பர் தான். ஆனால் அது 41 தருதுன்னா, ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இங்கே 1 இருக்குது, அந்த 1 இங்கே லாஸ்ட்டில் வந்திருக்கு. இங்கே 2 இருக்குது, இங்கே 2 வந்திருக்கு. இங்கே 5 இருக்குது, இங்கே 5 வந்திருக்கு. அப்போ இங்கே 1 இருக்குன்னா இங்கே 1 லாஸ்ட்டில் வரணும். அப்படி இருக்கக்கூடிய ஆன்சர் 91 தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இதுதான் ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட், அப்போ இங்கே என்ன நடந்திருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 2 × 1 வந்து 41. அப்போ இந்த 1 அப்படியே இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த 2 என்னவானா 4 தரும். ஸோ 2 ஸ்கொயர்டாக இருக்கணும், அப்படி தானே? சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 3 × 2 is equal to 92ன்னு சொல்லியிருக்காங்களா? ரைட், இந்த 2 அப்படியே வந்துருச்சு. அப்போது இங்கே இருக்க 3 ஆனது இங்கே 9 தரணும்னா இப்போ 3 ஸ்கொயர்டு வந்திருக்குமா? ரைட், அப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 2 × 5. சரி, 2 × 5 is equal to என்னது? 45. ரைட், அப்போ இந்த 5 ஆனது அப்படியே வந்துருச்சு. அப்போ இந்த 2ங்கிறது மறுபடியும் எப்படி? அது 2 ஸ்கொயர்டு, தட் இஸ் 4ன்னு கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் இது போடுங்க. ஸோ 3 × 1. ஓகே, ஸோ அப்போ இந்த 1 அப்படியே தான் வரணும். ஸோ 1 போட்டுக்கோங்க. இந்த 3 ஆனது என்னவா மாறணும்? ஸோ தட் இஸ் 3 ஸ்கொயர்டாக மாறணும். அப்போ 9 மாறி இருக்கும். அப்போ 91 தானே வந்திருக்கணும். ஸோ இது நம்மளுடைய ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3, 91, தட் இஸ் 91.